அது கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டம் மடிக்கேரி அருகே சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மகிரி மலைப்பகுதியில் காவிரி என்ற ஆறு உற்பத்தி ஆகிறது. சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் சுமார் 4 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆறு சென்று தரங்கம்பாடி அருகே கடலில் கலக்கிறது. ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடகத்தின் மண்டியா மாவட்டம் கிருஷ்ணராஜ சாகர் அணை நிரம்பி, அதற்கடுத்து உள்ள சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை நிரம்பி, அதற்கடுத்தாக சுமார் 100கணக்கான TMC தண்ணீர் கூட கடலில் கலக்கும் சூழ்நிலை கூட ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலை என்னவென்று பார்த்தால் தென்மேற்கு பருவமழை குறைந்தது இந்த வருடம். இதனால் கிருஷ்ணராஜ சாகர் அணை வறண்டு போயுள்ள சூழ்நிலை தான் தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் கர்நாடகா மாநில முதல்வர் DK சிவகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இன்றைய தினம் தமிழக சட்டசபையில் அதாவது கவர்னரே பேசினார். தமிழகத்தில் நலனுக்காக மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது தமிழக விவசாயிகளுக்கு செய்யும் அநியாயம். எனவே இது சம்பந்தமாக நாளை தினம் தமிழக சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று கவர்னர் கூறினார். இதற்கு பதிலளித்த கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார், காரணம் ஒன்றும் தமிழகத்திற்காக 177 TMC தண்ணீரை வழங்கி காவிரி மேலாண்மை வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நாங்கள் தண்ணீரை வழங்குவோம், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இது சம்பந்தமாக அதாவது மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதில் எந்தவித ஆட்சேபனையும் தற்போது எங்களுக்கு இல்லை. இருப்பினும் மத்திய அரசின் அனுமதிக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஏற்கனவே DICR அறிக்கையை சமர்ப்பித்தாகிவிட்டது. காரணம் ஒன்றும் அணை கட்டுவதில் எந்த தாமதமும் இருக்காது, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இருப்பினும் தமிழகத்தில் இன்றைய தினம் கவர்னர் பேசியதற்காக நான் ஒரு பதில் அறிக்கை விடுகிறேன். இது சம்பந்தமாக நான் தமிழக அரசுடன் பேச தயாராக இருக்கிறேன். இதில் 177 TMC எவ்வாறு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ளோ அதன்படி தண்ணீர் கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இருப்பினும் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவது பெங்களூரு மாநகர மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கூறியிருக்கார். இது சம்பந்தமாக தற்போது மேகதாது என்ற இந்த அணை கட்டும் திட்டம் விஸ்வரூபம் எடுப்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருப்பினும் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில் மழை எதுவும் பெய்யாததால் அணைகள் வறண்டு போய் காணப்படுகிறதே நிஜம் என்பதே உண்மைங்க. ஆபிரகாம்.